நன்றி செலுத்துங்க. எத்தனையோ பேர் இந்த சபை இல்லாமல் கர்த்தாவே அவர்கள் வழி விலகி சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உங்களை எல்லாம் இந்த சபையில கூட்டி சேர்த்த இந்த சபைக்காய் நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சபை இல்லைன்னா என் வாழ்க்கை எப்படியோ மாறி போயிருக்குங்க. தீய வழியில நான் போயிருப்பேன், என் ஆத்மா அழிஞ்சு போயிருக்கோம். ஆனா என் ஆத்மாவை நீ தீங்கிலிருந்து என்னை விலக்கி காத்து கர்த்தர் இந்த ஆலயத்தை கொடுத்ததற்காய் ஆலயத்துக்காய் நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க போதகருக்காய் நன்றி செலுத்துங்க. போதகர் குடும்பத்திற்காய் நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் நண்பர்களுக்காய் நன்றி செலுத்துங்க. உங்க கூட இருக்கிற குடும்பத்திற்காய் நன்றி செலுத்துங்க. நன்றி, நன்றி, நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. செவ்வையான பாதைகளை அவர்களை வழிநடத்த எங்களுக்கு கிருபை செய்தீர்களே, அதற்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. நன்றி தகப்பானே, நன்றி ராஜா, நன்றி, 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 நன்றி ராஜா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய அன்பு நிரந்தரமான அன்பு. ஆமென், ஹல்லேலூயா. அது எப்போது நம்மை கைவிடாத அன்பு, அது எப்போது நம்மை விலகிடாத அன்பு. ஹல்லேலூயா. அது ஒருபோது நம்மை வெட்கப்பட வைக்காது. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்போதும் நமக்கு ஆதரவாய் எப்போதுமே நம்ம கூடவே இருக்கிற தேவன் நம் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ சூழ்நிலைகளை மனுஷர்கள் நம்மளை வெட்கப்பட பார்த்தார்கள் இல்லைங்களா? ஆனாலும் கர்த்தர் நம்மளை மகிழ்ச்சியா வச்சிருக்கிறார், நம்மை தலை நிமிர செய்திருக்கிறார். ஆமென். அவருக்கு மனப்பூர்வமான நன்றிகளை நாம ஏறெடுக்க போறேன். அப்பா, நீங்க எங்களை நினைப்பதற்கு நாங்க எம்மாத்திர ராஜா, நாங்க எம்மாத்திர தகப்பனே. நீங்க எதிர்பார்க்கிற பரிசுத்தம் எங்க கிட்ட இல்லப்பா. நீங்க எதிர்பார்க்கிற கீழ்ப்படிதல் நம்ம கிட்ட இருக்கா? இல்ல. ஆனாலும் எத்தனையோ முறை நம்ம ஏசப்பாவை கஷ்டப்படுத்தி இருக்கலாம், அவரை நோகடிச்சிருக்கலாங்க. ஆனா அவர் எல்லாத்தையும் மன்னிச்சு மறந்து அவருடைய கிருபையினால நம்மை நேசித்ததினால ஓ ஹல்லேலூயா, ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையினால அலங்கரிச்சு வரார். தீயும் தண்ணீரும் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். ஆனாலும் அங்கெல்லாம் நம்ம கரத்தை பிடிச்சு அதுல நம்மளை கடந்து வர அவர் நம்மளை நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ். எஸ், நாம் அவர் ஜனம். ஆமென், ஆமென். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று சொல்லி இருக்கிறார். சங்கீதம் 150. யோசித்து பாருங்க, சுவாசமுள்ள யாவும் அப்படின்னா மிருகங்கள் கூட, ஈவன் ஒரு சின்ன நாய் பூனை சுவாசிக்கிற ஒவ்வொரு விலங்கு கூட கர்த்தரை துதித்துக் கொண்டே இருக்கிறதா. ஆமென், ஹல்லேலூயா. ஆனா சில ஜனங்க, சில மனுஷர்கள் அவர்கள் கர்த்தரை துதிக்க மறந்து விடுகிறார்கள். நாம் அப்படி இராமல் நாம் கர்த்தரை துதிக்கின்ற பிள்ளைகளா இருக்கணும். ஆமென். தாவீது ராஜா போல ஒரு பிஸியஸ்ட் பர்சனை நம்ம பார்க்கவே முடியாதுங்க, இல்லைங்களா? வேதம் சொல்லுகிறது அவர் இருந்த காலம் முழுவதும் யுத்தம் தான். ஆமென். ஆனாலும் அவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்றார். எப்படி ஒரு தாவீது ராஜாவால மாத்திரம் இத முடியுது? ஒரு இஸ்ரவேல் தேசத்தை அவர் அரசாளுகிறார். எல்லா அவர் இருக்கிற காலங்கள் எல்லாம் போர், அவர் குடும்பம், இதன் மத்தியில அவர் சாலமோனுக்கு போதிக்கின்ற அப்பாவாகவும் இருந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆனா நாம எப்பவுமே என்ன சொல்லுவோம்னா, நான் ரொம்ப பிஸி பாஸ்டர், நான் ரொம்ப பிஸி பிரதர்னு சொல்லுவோம், இல்லைங்களா? தாவீது ராஜாவோட நம்ம பிஸியா இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. எப்போதும் அவருடைய வேதத்தில் தியானமா நம்ம இருக்கணும், எப்போதும் அவரை நாம் துதித்துக் கொண்டே இருக்கணும். தாவீது ராஜா ஒரு வாடு மேய்ச்சிட்டு இருந்தார், சும்மா இருந்தாரா? அவர் துதித்துக் கொண்டே இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த துதியின் வீரன் தாவீது போல ஒரு ஆளை பார்க்கவே முடியாதுங்க. ஒரு சாதாரண ஆடுகளின் பின்னே நடந்த அந்த தாவீது ராஜாவை, ஒரு சாதாரண வாலிபனை ராஜாவாய் அவர் அபிஷேகம் பண்ணினார். ஆமென். நாம் எவ்வளவு ஒரு சாதாரண நிலையில் இருந்தாலும் சரிங்க, ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. ஒரு சாதாரண ஆடு மேய்க்கும் சிறுவன்
இஸ்ரவேல் தேசத்துக்கே ராஜாவானான்னா கர்த்தர் உங்களையும் என்னையும் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சிம்பிளா நாம செய்யற ஒரே காரியம் என்ன தெரியுங்களா? அந்த தாவீது ராஜா மாதிரி அவர் துதித்தால் மாத்திரம் போதும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வீடுகளில் கூட இப்போ நான் இந்த தேசத்துல பார்க்கறது என்னன்னா, நிறைய வீட்டில் எப்போதும் அந்த டிவியில் சீரியல், சினிமா பாடல், இந்த மாதிரி தான் நான் நிறைய இடத்துல பார்க்குறேன். இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வேண்டாங்க. நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி நடத்தணுமோ அந்த வழியில் நடத்தும் பொழுதுதான் முதிர் வயதில் அவன் உங்களை விடாதிருப்பான். ஆமென், ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைங்களுக்கு நாம் காட்டுகின்ற வழி சிறந்ததா இருக்கணும். அது கர்த்தரின் வழியா இருக்கணும். ஹல்லேலூயா. உங்கள் வீடுகளில் எப்போதும் அந்த துதியின் பாடல் சத்தம் எப்போது கேட்கட்டுங்க. நீங்க என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி, தயவு செய்து வேற எதையும் பார்க்காதீங்க. ஏசப்பா பாட்டை போட்டு விட்டுட்டு பிள்ளைங்க அது ஆட்டோமேட்டிக்கா அவர்கள் காதுகளுக்கு அது சென்றடையும். அது இப்பொழுது கிரியை செய்யவில்லை என்றாலும் அவன் வாலிப வயதில் அது கிரியை செய்யும். அவன் பெரியவனான பிறகு அது கிரியை செய்யும். அது அவனை செவ்வையான வழியில நடத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அந்த இஸ்ரவேலின் ராஜாவை, நம் தேவனாம் கர்த்தரை நாம் இப்போ வாழ்த்தி பாட போகிறோம். அவர் செய்த நன்மைகள் எல்லாம் நினைத்து. ஓ ஹல்லேலூயா. கரங்களை அப்படியே உயர்த்தி, நல்ல கரங்களை உயர்த்தி ஆராதிக்கலாம். ஒருத்தர் கரணம் சும்மா இருக்க வேணாம், நல்ல கையை உயர்த்தி தேவன் ஆராதிக்கலாம். ஆமென், ஆமென். நல்ல கரங்களை கர்த்தர் 5 மாதங்கள் நம்மை கிருபையாய் நடத்தி இந்த புதிய மாதத்துக்குள்ளே கர்த்தர் கிருபையாய் கொண்டு வந்தார். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் எல்லாரும் ஹல்லேலூயா, ஆமென். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கிறேன். எல்லாம் அறிக்கை பண்ண, எல்லாம் அறிக்கை, நல்லா வாயை திறந்து ஆமென், ஹல்லேலூயா. எல்லாருடைய வாயை அறிக்கை பண்ணுங்க, எல்லாம் அறிக்கை பண்ணுங்க. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா. நம்முடைய எல்லா பிரச்சனைகளிலும் நம்முடைய கரம் தாங்கிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை நாம் முன்னேறி செல்வதற்கு அவர் ஒருவரே பலமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா. இயேசுவே, இயேசுவே. அப்பா எல்லாரும் சொல்ல ஒரு அபிஷேகம், அறிக்கை பண்ண ஒரு மகிமை உங்களை கூடி கொடுக்கிறோம். நன்றி அப்பா.
கனப்படுத்தி பந்தியை ஆயத்தப்படுத்தி அன்பாக கரம் பண்ணீரே. எல்லாருடைய வாயும் ஆண்டவரை துதிப்பதாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், நன்றி நன்றி. அவருக்கு அநேகமான 1000 கோடி நாமங்கள் உண்டு. அவருடைய நாமத்தை சொல்லி கர்த்தரை துதிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தரே, பரம்பொருளே, உம்மை துதிக்கிறோம். எல்லோரும் வாயை திறந்து நம் கர்த்தரை துதிக்கலாம். கர்த்தரே, உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். கர்த்தரின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறோம். உம்மை துதிக்கிறோம். சேராபீன்களும் கேருபீன்களும் அவரை ஓயாமல் பரிசுத்தர் என்று 24 மணி நேரம் ஒரு பேரிரைச்சலை போல அவரை துதித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் அவைகளெல்லாம் விட்டு மனுஷர்கள் மத்தியிலே அவருடைய துதியிலே நான் வாசம் பண்ணுவேன் என்ற தேவன் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவர் சும்மா இருக்க வேண்டாம். கர்த்தருடைய நாமத்தை சொல்லி அவரை துதியுங்க. அவர் நம் மத்தியிலே இருக்கிறார். நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்கள் அருகாமையில் அவர் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார். என் மகன் என்னை எப்படி துதிக்கின்றான் என்று நம்மையே அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவரை துதிக்கலாம். துதியுங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா எலோஹி, உம்மை துதிக்கிறோம். யெகோவா அடோனாய், உம்மை துதிக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை துதியுங்க. ஹல்லேலூயா. என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து குக்கரித்தேன். நீர் என் சத்தத்தை கேட்டீர் என்று நான் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. துதிங்க எல்லோரும். அப்பா, யெகோவா ஈரே, உம்மை துதிக்கிறோம்ப்பா. யெகோவா ரஃபா, உம்மை துதிக்கிறோம். யெகோவா நிசி, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. யெகோவா பெக்கதேஷ், உம்மை துதிக்கிறோம்ப்பா. என்னை காண்கின்ற தேவனே, எங்கள் பரிகாரியாகிய கர்த்தரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா.
அவர் ஒருவரே நமக்கு நியாயம் செய்கின்ற கர்த்தர். ஆமென், ஹalleluya. அவர் ஒருவரே நீதியுள்ள கர்த்தர். மனுஷரிடத்தில் நியாயத்தை நீங்க எதிர்பார்க்க முடியாது. மனுஷரிடத்தில் நியாயத்தை நீங்க எதிர்பார்க்க முடியாது. அவர் ஒருவரே நீதிபரர். அவர் ஒருவரே நியாயம் செய்யும் கர்த்தர். துதியுங்க, ஸ்துதியுங்க அந்த உன்னத தேவனை, அந்த சதா காலம் உள்ள தேவனை துதியுங்க. அந்த சராசரங்களையும் வார்த்தையினால் படைத்த அந்த மகா வல்லமையுள்ள தேவனை துதியுங்க. நம்ம ஏசப்பாவை நம்ம ரொம்ப சாதாரணமா நினைச்சிருக்கோம். ஏதோ ஒரு போட்டோவை பார்த்துட்டு ஒரு சிலுவையை போட்டுட்டு அப்பா எங்க கூட இருங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு போறோம். இல்லைங்க, நம்முடைய தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவன். ஆமென், மகா பரிசுத்தமுள்ள தேவன். அவர் பயங்கரமான தேவன். யோசிச்சு பாருங்க, இந்த அண்ட சராசரங்களை நினைச்சு பாருங்க, ஒரு கடலை நினைச்சு பாருங்க, ஒரு மலையை நினைச்சு பாருங்க. இதை ஒரு மனுஷனால உருவாக்க முடியுமா? இந்த உலகத்தையே உருவாக்கின மகா வல்லமையுள்ள தேவன் அவர். ஆமென். முழங்கால் யாவும் அவர் முன்பாக முடங்கும். ஹalleluya, ஹalleluya. துதிங்க இஸ்ரவேலின் ராஜாவே, உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனே உம்மை துதிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. துதிங்க, துதிங்க. எல்லோரும் வாய்களை திறந்து உங்களுக்கு தெரிந்த இயேசுவின் நாமத்தை சொல்லி சொல்லி துதிங்க. ஆமென், ஹalleluya. செங்கடலை பிளந்து, செங்கடலை பிளந்து வெட்டாந்தரையில இஸ்ரவேல் மக்களை வழி நடத்தின தேவன். இது ஒரு சிறிய காரியமா? ஒரு கடலை பிளப்பது சிறிய காரியமா? ஒரு சின்ன கோலினால இரண்டாய் பிளந்து அவர்களை வழி நடத்தின தேவன். அக்கினி ஸ்தம்பத்தினாலும் மேக ஸ்தம்பத்தினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின மகா பராக்கிரம் உள்ள தேவன்க நம்ம தேவன். அவர் கைகளால் செய்யப்பட்ட தேவன் அல்ல. ஆமென். அவர் ஜீவனோடு இருக்கிற தேவன், உயிரோடு இருக்கிற தேவன், உங்களையும் என்னையும் படைத்த தேவன். அவர் நம்மை படைத்ததை அவரை துதிப்பதற்கு மாத்திரம்தான். பரலோகத்தில் அவர் இருக்கலாம், அங்கே வாசம் பண்ணுகிற தேவன் தன்னுடைய தேவத்துவத்தை விட்டு விட்டு மனுஷ ரூபம் எடுத்து அந்த கொல்கதா மலையில சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர் தெழுந்து உங்களையும் எங்களையும் அந்த சேற்றிலிருந்து, அந்த பாவத்திலிருந்து நம்மளை மீட்டெடுத்து தன்னுடைய பிள்ளையாய் அவர் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பெரிய பாக்கியம், எத்தனை பெரிய பாக்கியம். நன்றி அறிதல் உள்ள பிள்ளைகளாய் நாம் எப்போது அவருக்கு இருக்கிறோம். ஆமென், ஹalleluya, ஹalleluya. நாம் தான் கர்த்தரை தெரிந்து கொண்டோமா? இவர் தான் கர்த்தர் நாம தெரிஞ்சு கொண்டோமா? இல்லங்க, அவர் நம்மை தெரிந்து கொண்டார். ஹalleluya. அவர் நம்மை மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். ஆமென், ஹalleluya, ஹalleluya. அவர் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? அவர் எப்படிப்பட்ட தேவன் தெரியும்? நம் தாயின் கருவில இருக்கும் பொழுதே நம்முடைய கருவை அவருடைய கண்கள் கண்டதுங்க. நாம் எப்படி வளரணும், நாம் எப்படி உருவாகும் சொல்லிட்டு கர்த்தர் அங்கேயே தீர்மானிச்சு நம்மை ஒரு மனுஷனாய் பிறக்க வைத்தார். அவருக்காக தாங்க நம்ம வாழணும், அவருக்காக தாங்க நம்ம இருக்கணும். ஆமென், ஹalleluya. அவர் நம் எண்ணங்களை அறிந்திருக்கின்ற தேவன், எப்போது நம்மை சுற்றி இருக்கின்ற தேவன். அவரை நமக்கு அக்கினி மதிலாய், நமக்கு பாதுகாப்பாய், நமக்கு அரணாய், எப்போதும் நம்ம கூடவே இருக்கின்ற அந்த தேவன் நம்ம ஆராதிக்கலாமா? இன்னொரு விஷயம், ஓ ஹalleluya. நம்முடைய உட்காருதலையும் எழுந்திருக்குதலையும் அவர் அறிந்திருக்கின்ற தேவன்ங்க. ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, ஒரு நாள் நம்ம எத்தனை முறை உட்காருவோம், எத்தனை முறை எழுந்து நிற்போம். இதெல்லாம் சாதாரண காரியம், நம்ம வாழ்க்கையில நம்ம சாதாரணமா செய்யறது. ஆனா அதை கூட நம்ம ஏசப்பா நம்ம உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்கிறாராம். நீ எத்தனை முறை உட்கார, எத்தனை முறை எழுற, எத்தனை முறை படுக்கிற, எங்க நடக்கிற, எப்படி செய்யற, என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பது கூட அவர் உன்னிப்பாய் கவனித்துக் கொண்டிருக்கிற தேவன். அப்பேற்பட்ட தேவன் நமக்கு நன்மை செய்யாமல் இருப்பாரா? ஆமென், ஹalleluya.
அவரை நம்மை காண்கின்ற தேவன், நம்மை காக்கிற தேவன். ஓ ஹalleluya, நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கின்ற தேவன். ஓ ஹalleluya. காப்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் அறிந்திருக்கின்றேன், நன்றாய் அறிந்திருக்கின்றேன். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றேன், எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றேன். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றேன், நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. முன்னும் பின்னும் நெருக்கே நெருக்கே சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றேன், முன்னும் பின்னும் நெருக்கே நெருக்கே சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றேன். உன் திருக்கரத்தா தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றேன், நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. கருவை உன் கண்கள் கண்டன, மறைவாய் வளவதை கவனித்தீரே, கருவை உன் கண்கள் கண்டன, மறைவாய் வளவதை கவனித்தீரே. அதிசயமா பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கியே, அதிசயமா பக்குவமாய் உருவாக்கியே. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி
ராஜா இயேசு ராஜா என்னை காண்பவரே தினம் காப்பவரே என்னை காண்பவரே